ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கற்றாழை செடி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. இப்போ நம்ம அந்த பதிவை பார்த்துடலாம். கற்றாழை செடி வளர்க்குறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்றாழை செடியை முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கு பக்கத்துலேயும் கற்றாழை செடி வளர்த்துருப்பாங்க. அந்த கற்றாழை செடி ஏன் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரே ஒரு கற்றாழை செடி ஒரு மரத்துக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா அந்த கற்றாழைக்கு தன்மை என்ன அப்படின்னா, இந்த கற்றாழைக்கு ஈரத்தன்மையை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க. அதாவது அந்த ஈரத்தை அது உறிஞ்சி வச்சுக்குமா. ஸோ நம்மளுக்கு தண்ணி இல்லாத டைமில் அந்த கற்றாழை இருக்கிற தண்ணி இந்த மரங்களுக்கும் போகிறதுனால அந்த மரங்களுக்கு அடியில் இந்த கற்றாழை வைக்கிறாங்க. அந்த கற்றாழை ஒரே ஒன்று நம்ம வச்சு வளர்க்கும் போது அதில் அடுத்தடுத்து செடிகள் வளர தொடங்கிடும். ஸோ அதனால் நம்ம இந்த கற்றாழை வளர்க்குறதுனால இந்த மரங்களுக்கு நல்லா பயன்களாக இருக்கும். ஆனால் இந்த கற்றாழை செடியை ஏன் வீட்டு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அந்த காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த கற்றாழையில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது அப்படின்னா, இந்த கற்றாழையை நம்ம ஒரு சில பேர் வீட்டு முன்னாடி தொங்க போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தொங்க போடும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி, அப்புறம் கெட்ட சக்தி, அப்புறம் தூய்மையற்ற காற்றை அது சுவாசித்து வச்சுட்டு நல்ல காற்றை நம்மளுக்கு தருமா. அந்த கற்றாழையில் இருக்கிற முட்கள் விஷத்தன்மை கொண்டனால நம்ம அதை கைப்படாத அளவுக்கு மேலே நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மாற்ற இந்த கற்றாழை உங்கள் வீட்டில் காய்ந்து போயிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத அது நம்மளுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அந்த கற்றாழை காய்ந்து போகுமா. அந்த கற்றாழை காற்றை மட்டுமே சுவாசித்து அது அடுத்தடுத்து திளிர்விட்டு வளர்றதையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கற்றாழையில் இந்த கற்றாழை நம்ம தினசரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு தொடர்ந்து இளமையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த கற்றாழை நம்மளுக்கு தருது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதுவையும் அந்த வெளியே இருக்கிற தோள்களையும் நம்மளுக்கு அடிப்பட்ட இடங்களில் சூடு போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு அந்த வீக்கம் குறைகிறதாகவும் சொல்லப்படுது. அதெல்லாம் பழைய காலத்தில் இதை தான் மருந்தாகவே பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சர்ம பொழிவுக்கும் இந்த கற்றாழை ஜெல்லு அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி இது கற்றாழை ஜெல் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆலோவேரா ஜெல்னு இப்போ நிறைய கடைகள்லையும் நம்மளுக்கு கிடைக்க தொடங்கிருச்சு. இதில் இந்த கற்றாழையை நம்ம முடிகளுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அடர்த்தியான கூந்தலையும் நம்ம பெற முடியும். அதே மாதிரி இதை தினசரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட உடம்பு சூடையும் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சளி அதிகமாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கிறவங்களாம் இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த கற்றாழையை நம்ம வீட்டு வாசலில் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு கண் திருஷ்டி குறையுது அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு சில பேர் வீட்டில் தோட்டங்களில் கற்றாழையை அதிகப்படியாக வளர்த்துப்பாங்க. மருந்துக்காகவும் சரி, அவங்களுக்கு இந்த கூந்தலுக்காக அந்த மாதிரியெல்லாம் வளர்ப்பாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம கற்றாழை அதிகமாக வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மைகள்னால பாம்புகள், அப்புறம் வேறு விதமான பூச்சிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த கற்றாழையை நம்ம அதிகப்படியாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம வீட்டு முன்னாடி அதிகப்படியாக நம்ம இந்த கற்றாழையை வளர்க்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா இந்த விஷ ஜந்துக்களோட தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கற்றாழையில் இந்த கால்சியம், பொட்டாசியம், அப்புறம் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B2 இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த கற்றாழை நம்ம தினசரி சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த கெட்ட இதுவும் நீங்கி நம்ம உடம்பு ஒரு வலிமையான உடம்பாக இருக்குமா. அதே மாதிரி இந்த கற்றாழை நீங்கள் வீட்டு முன்பகுதியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய வைக்காதீங்க. அதே மாதிரி வாசலில் கொஞ்சம் தள்ளி தான் இந்த கற்றாழையை வைக்கணுமா. அதுவும் நீங்கள் தொட்டியில் வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு
கற்றாழை எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் தான் செடிகள் வந்து வளரும். அதில் வந்து எந்த விதமான பூச்சி தொந்தரவோ விஷ ஜந்துக்களின் தொந்தரவோ உங்களுக்கு வந்து இருக்காதான். எப்போவுமே வந்து வாசலுக்கு நேரம் வந்து இந்த கற்றாழை செடியை வந்து வளர்க்கக்கூடாது. வாசலேருந்து கொஞ்சமாக தள்ளி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டி வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கற்றாழை வந்து எந்த திசையில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நல்ல செல்வ செழிப்பாகும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடின்னும் சொல்லப்படுது. அது வந்து எந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கற்றாழை செடியை வந்து நம்ம வந்து மேற்கு திசையில் வளர்க்கும்போது அதை வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரும். ஸோ வந்து உங்கள் வீட்டில் வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி செல்வ செழிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. உங்கள் வீட்டில் வந்து எப்பவும் சந்தோஷமும் இருக்கும். இதை வைக்கக்கூடிய திசையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய விதமான நன்மைகளும் வந்து சேரும். ஸோ உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.